இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்துல தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கதவை திறங்கப்பா, நான் பரலோக ராஜ்யத்துக்குள் வர வேண்டும், என் பாவ அசுத்தங்களை விட்டு நான் பரலோகத்தில் வர வேண்டும், என்னுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படட்டும், ஆவியின் கனி எனக்குள்ளாடி ஊற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரை தட்டி கொண்டே அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஜெபத்தில் தரித்திருப்பார்கள், வேதம் வாசிப்பதில் தரித்திருப்பார்கள், ஒரு காரியத்தை பற்றி பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அதை பெற்று கொள்ளும் வரை அவரையே தட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த வாசல்களை திறந்து கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை நான் திறந்து உனக்கு வழியை உண்டு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செங்கடலை போன்ற உன்னுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனை மிக பெரியதாக இருக்கலாம், என்னால் இதை தாண்டி போக முடியாது, என்னால் இந்த மதில் சுவரை தாண்டி போக முடியாது, என்னால் இந்த பிரச்சனையை கடந்து போக முடியாது என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் அந்த வாசல் உனக்கு திறக்கப்படும், எளிமையாய் திறக்கப்படும். நீ அதில் உட்பிரவேசித்து நடந்து போவாய். பரலோக ராஜ்யத்தில் போய் சேரக்கூடிய வாசல்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக மனிதர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அந்த மனிதர்களை நம்பி ஓடாதபடிக்கு, அந்த மனிதர்களை நாடி தேடாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் அவருடைய வசனத்தை தேடுவதற்காகவும் அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வழிவாசலுக்காக நாம் தட்டுகிறவர்களாகவும் இருப்போமையானால் நாம் அந்த பரம கானானை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் மாற்றப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னது போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடியவர்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார், வாஞ்சையோடு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னை அதிகமாய் தேட வேண்டும், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்தகார இருள்களை நான் மாற்றி கொடுப்பேன், அவர்களை நான் வாழ வைப்பேன், விடமாட்டேன், உங்களை நான் அழிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்ருவின் கிரியைகளை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.